ஒரு இயக்கத்தில் பாத்தீங்கன்னா இப்போ பொதுச்செயலர் எடப்பாடியார் எல்லாம் கட்சி விட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு, பதவி விட்டு நீக்கிட்டு இருக்காரு. ஒரு இயக்கத்தில் கருத்து வேறுபாடு, அது காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் காரணமாக, அதாவது விரிசல் அந்த மாதிரி ஏற்பட்டால் அந்த தேதியிலிருந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது சட்டம். அதே போல குறிப்பாக யாரையும் நீக்குவதோ சேர்ப்பதோ செல்லாது, நியமிப்பதோ செல்லாது. அதே போல 5/5/2026 தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அடுத்த நாளே கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. அதே போல நீதிமன்ற கணக்கிலோ தேர்தல் ஆணைய கணக்கிலோ 11/5/2026 அன்று யார் பதவியில் இருந்து அதுக்கு பின்னால் 11 அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் அவங்க பெட்டிஷன் கொடுத்தா, நாங்க கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்து நாங்க கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படித்தான், ஒவ்வொன்றும் அவங்க தான் அதை பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்றோம். நம்ம தெளிவா இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி தோல்வி எதனால் என்று கண்டிப்பா எல்லாமே கலந்து ஆலோசிக்கணும். பொதுக்குழு கூட்டம் தான் என்னுடைய கோரிக்கை. பொதுச்செயலர் அவர் தான் இருக்கான்னு சொல்லி போட்டு தெளிவா நானும் பேசினேன், சி வி சண்முகம் பேசும்போது சொன்னாங்க, நத்தம் நேற்று பேசும்போது சொன்னாங்க. ஆகவே அதுக்கு ஆரோக்கியமான முடிவு எடுக்காமல் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா நீதிமன்ற கணக்கிலோ தேர்தல் ஆணைய கணக்கிலோ 11/5/2026 என்று யார் பதவியில் இருந்தார்களோ அவங்க அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரை நீக்கினாலும் சேர்த்தாலும் செல்லாது என்பதுதான் உண்மை. இதுதான் சட்டப்படி. அதே போல இதேதான் அம்மா மறைவுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா, அந்த டயத்தில் பாத்தீங்கன்னா இப்ப பொதுச்செயலாளக்கூடிய அவர் எடப்பாடியார் அவர்களும் எப்படி முதல்வராக பொதுச்செயலராக எல்லாம் வந்தாரு, இதே விதிதான். ஆகவே அதன் அடிப்படையில் தான் நாங்களும் செயல்படுகிறோம். ஆகவே கழக பொதுச்செயலர் என்ற முறையில் இப்போது நீங்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் செல்லாது என்பதை உங்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையில்லாத அந்த குழப்பமான கட்சியை குழப்பக்கூடிய நடவடிக்கையை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமாக பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கூடி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். இப்ப சொல்றோம் தெளிவா. இவர் எல்லாத்தையும் போங்க 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 நீக்கிட்டே இருக்காரு. இது தயவு செஞ்சு நிறுத்திட்டு, தயவு செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பிரிஞ்சு போனவங்களை, இதுக்கு முன்னாடி நீக்கினவங்க எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி கட்சியை பலப்படுத்தி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பித்தார்களோ அந்த அடிப்படையில் திமுக எதிர்ப்பு முக்கியம். திமுக நமக்கு ஆகாது. ஆகவே அந்த அடிப்படையில் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்னைக்கு பொதுச்செயலர் அவர்கள் நீக்கின எதுவும் செல்லாது. அவர்களாம் அப்படியே பதவியில் தொடர்வார்கள். எல்லா பதவியில் அப்படியே தொடர்வார்கள். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று உரிய விதிகள் படி, சட்ட விதிகள் படி அவங்களுக்கு நாங்க கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிருந்தோம். வாட்ஸ்அப்ல, இமெயில்ல எல்லாமே அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. அதுல 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இத 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா உத்தரவை ஏற்று நடந்தார்கள். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய கொறடாவாகிய என்னுடைய உத்தரவுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை. அதை நிராகரித்திருக்கிறார்கள், மாறாக நடந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு காலை சட்டப்பேரவை தலைவரை எங்களுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு சந்தித்து இந்த 22 பேர் கொறடாவுடைய உத்தரவை மீறி இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் மீது கட்சி தாவல் சடை சட்டத்தின் கீழே நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற மனுவை நாங்கள் சட்டப்பேரவை தலைவரிடம் அளித்திருக்கின்றோம். ஆமா, அவங்க கரெக்ட், நல்ல கேள்விதான். ஆனா பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் சட்ட விதி. லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள சபாநாயகர் கட்டுப்பாட்டு கீழே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அப்படின்றதுதான் செல்லும். அதுதான் சட்டம், அதுதான் விதி, அதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கு. உங்களுக்கே தெரியும், நேற்று அதிமுகவுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் SP வேலுமணி அவர்கள் தலைமையில கொறடா உத்தரவை ஏற்றிருக்கிறார்கள். அதனால பெரும்பான்மை தான் செல்லும். இரு தரப்பில் இருந்துமே நீங்க கடிதம் கொடுத்திருக்கிறோம், ரெண்டையுமே அங்கீகரிக்கல சபாநாயகர்ன்றத நேத்து சொல்லியிருக்கோம். இது சபாநாயகர் அங்கீகரிச்சிட்டாரா? நல்ல கேள்வி. இத சபாநாயகர் முடிவெடுப்பார்.
அவர் உரிய விதிகளின்படி நல்ல முடிவெடுப்பார். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கடிதத்தை அவர் முடிவெடுப்பார் என்று நம்புகின்றனர்.